நீண்ட காலத்திற்கு முன்பாக இயேசு என்னும் மீட்பர் வாழ்ந்து வந்தார். அவரது மறைவுரைகள், அவரது வாழ்வு பல்வேறு மாற்றத்தை சமூகத்தில் உருவாக்கியது. அனைவரும் அவர்வால் திரும்பினர். இதை விரும்பாத கூட்டம் ஒன்றும் உதித்தது. திருச்சட்ட அறிஞர்களும் பரிசேயரும் சதிசேயரும் இயேசுவுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டினர். அவரை அழிக்க அவர்கள் திட்டம் போட்டனர். யூதாசை அழைத்து அந்த யூதாசை அவர்கள் பக்கமாக இழுத்து 30 வெள்ளிக்காசுகளுக்கு இயேசுவை காட்டிக் கொடுக்க சொன்னார். கெத்செமனி தோட்டத்தில், தந்தையே, முடியுமானால் இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலக்கடவதாக என்று ஜெபித்த அந்த இடத்தில் யூதாசு படைவீரர்களோடு வந்து கட்டி அணைத்து இயேசுவை காட்டிக் கொடுத்தான். இயேசுவை அவர்கள் இரவோடு இரவாக தலைமை குரு கயஃபாவிடம் கொண்டு சென்றனர். கயஃபா அவரை விசாரித்து அவரை பல்வேறு கேள்விகளாலும் துன்பத்தினாலும் அவதிசுரை செய்தார். பின்னர் பிலாத்துவிடம் இயேசு கொண்டு செல்லப்பட்டார். பிலாத்துக்கும் இயேசுவுக்கும் இடையே பெரிய உரையாடல் ஏற்பட்டது. பிலாத்து இயேசு நல்லவர் என்று அறிந்தார். ஆனால் மக்கள் கூட்டம் சிலுவையில் அறையும் என்று உரக்கச் சொல்ல பிலாத்து இயேசுவுக்கு திருச்சிலுவை தண்டனையை வழங்கினார். எல்லோரும் அவரை அவமானப்படுத்தி, நிந்தைப்படுத்தி, முள்முடிச்சூட்டி அவருடைய முகத்தில் காரி உமிழ்ந்து சிலுவையை சுமக்கச் செய்தனர். அவர் கொல்கதா என்னும் அந்த மண்டைவோடு என்னும் பகுதிக்கு திருச்சிலுவையை தூக்கி கொண்டு பயணப்பட்டார். சிலுவையில் அறையப்பட்டார். கைகளும் கால்களும் கட்டப்பட்டு ஆணிகளால் அறையப்பட்ட மனிதராக சிலுவையில் இருந்தார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி தன் உயிரை கொடுத்தார். அம்மா, இதோ உம் மகன், இதோ உம் தாய் என்று தம் அன்பு சீடரை நோக்கியும் பேசினார். இறுதியில் தன் உயிரை தன் மக்களுக்காக அவர் கையளித்தார். வானம் இருண்டது. ஆலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. பாறைகள் பிளவுபட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து அவர் உயிர் தெழுந்தார். இயேசு உயிர்த்தார் என்ற செய்தி எல்லோரும் அறிந்த ஒன்றாக இருந்தது. அவரை காலையிலே கல்லறைக்கு சென்று சந்திக்க சென்ற அந்த பெண்மணி இயேசுவின் உடலை காணவில்லை. அங்கிருந்த இறை தூதர், அவர் உயிரோடு எழுப்பப்பட்டு விட்டார், இந்த செய்தியை நீங்கள் எல்லோருக்கும் சொல்லுங்கள் என்று சொல்ல இயேசு உயிர்த்த மகிழ்ச்சியில் வாழ்ந்தனர். அவரும் தன் உயிர்ப்பின் செய்தியை எல்லோரோடும் பகிர்ந்து கொண்டார். தன் சீடர்களை சந்தித்தார். எம்மாவு பயணத்தில் அவர்களை சந்தித்தார். அஞ்சு பயந்து வீடுகளுக்குள் பூட்டியிருந்த சீடர்களை சந்தித்து பேசினார். பிறகு அவர் 40 நாட்களுக்கு பிறகு அவர்கள் கண்கள் முன்பாக விண்ணேற்றமானார். அன்பிற்கினியவர்களே, இயேசுனுடைய வாழ்வு நம்முடைய வாழ்வாக மாறட்டும். கேள்விகள். இயேசு தன்னுடைய வாழ்வு பயணத்தில் இறுதி ஜெபத்தை எவ்விடத்தில் ஜெபித்தார்? அவருக்கு மரண தண்டனை விதித்தது யார்? எந்த இடத்தில் இயேசு அறையப்பட்டார்?